செந்தில், இப்போ ஜவஹர் அலி அவர்கள் சொன்னது ஒரு அவதூறு பேச்சுக்கான நடவடிக்கை தான். அவர் பேசியது தவறு, பெண்ணை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கிறார், அதற்கான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு செய்தி சார். முதல்ல ஜவஹர் சார் பேசும்போது சொன்னாங்க நேஷனல் மீடியாவில் இன்னைக்கு மானம் போயிடுச்சுனாங்க. நேஷனல் மீடியாவில் ஒரு அமைச்சர் பவுடர் போட்டுக்கினார் பாருங்க, பவுடர் அப்படியே பொடி பண்ணார் இல்லையா, அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு போன மானத்தை விடவா இன்னைக்கு போயிடுச்சு. குழந்தைக்கு மருந்து பிடிச்சேன்னாரு. யாராவது குழந்தைக்கு மருந்து பிடிச்சதை அது என்ன தக்லைஃபா? தக்லைஃப் போட்டுலாம் மருந்து போட்டு எனக்கு பார்த்ததில்லை. முதல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரும் ஸ்டேடியத்துக்கு போங்களானே தெரியல. அதனால அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொன்று பிரதானமாக இந்த விஷயத்துக்கு வரும். இந்த விஷயத்துல சார் தேசத்துறை வழக்கு மட்டும்தான் சார் போடல, வேற எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. நான் பார்த்தேன் சார், மதங்களுக்கு இடையிலே மோதலை ஏற்படுத்துவதெல்லாம் பிரிவெல்லாம் சேர்த்துருக்காங்க. என்ன மதம் இதில் எங்கே வந்துச்சு? இரண்டு இனங்களுக்கு இடையே என்ன இனம்? பொது அமைதிக்கு குந்தகம் அளித்து விட்டார், கலவரங்களை தூண்ட சதி செய்திருக்கிறார். அப்படி என்ன பேசிட்டாரு? கலவரங்களை தூண்டுற மாதிரி ஒரு அளவு வேண்டாமா? என்ன சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை பேசினாரு, அந்த கருத்தை நீங்க இப்படியாக புரிஞ்சுக்கிறீங்க. அவர் நான் அப்படி பேசலைங்கிறார் வச்சுப்போம். அவர் அந்த நோக்கத்தில் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. நான் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறேன், அவர் அந்த நோக்கத்தில் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் அந்த நோக்கத்தில் பேசலைங்கிறார். ஆனா அந்த நோக்கத்திலேயே தெளிவாக பேசிய நயனா நாகேந்திரன் மீது நீங்க ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கலையே. போனாச்சுல புகார் கொடுத்தீங்களா நயனா நாகேந்திரன் மீது? கண்டன அறிக்கையாவது கொடுத்தீங்களா? கொடுக்கல. அதன் பிறகு அவர் வருத்தம் தெரிவித்தார், அது வேற. பட் அவர் நேரடியாக பேசினார், அவர் தப்பு நினைச்சார், வருத்தம் தெரிவித்தார். இவர் நான் அப்படி நினைக்கலைங்கிற, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் வருத்தம் தெரிவிக்கணுங்கிறது இவருடைய ஸ்டாண்டா இருக்கு. என்னுடைய கேள்வி சார், நீங்க பெண்கள் பாதுகாப்புலாம் சொல்லி காதுல பூ சுத்தாதீங்க. பெண்கள் பாதுகாப்புங்கிறது இப்ப இவர் உதயநிதி பேசுனதுனால பெண்களுக்கு பாதுகாப்புலாம் போயிடுச்சு, அப்படிதானே? அப்படின்னா அவங்க திருவைகுண்ட எம்எல்ஏவால ஒரு பெண்மணி நேரடியாக அவங்க ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? பாலியல் குற்றச்சாட்டு, மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்தார். அவரு சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கிறாரு. சட்டியோட விட்டு அடிச்சு கொன்னே போடுவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினாங்க. அவங்க ஜாலியா வெளியே தான் சுத்துறாங்க. இவர்கள் பேசியதை விட இல்லாம பெரிய பெரிய கிரைம் உதயநிதி பண்ணிட்டாரு. ஆனா திரு செந்தில், இப்ப ரெண்டு கட்சி பிரதிநிதிகள் பேசுறப்ப உணர்ச்சிகரமா கட்சி சார்ந்த நிலைப்பாட்டுல பேசுறதுன்றது வேற. இப்ப நீங்க நான் தான் சொன்னேன், அவர் அந்த நோக்கத்தில் பேசினார். கண்டிப்பா அந்த இடம் தான். இப்ப ரெண்டு தரப்புமே இப்போ கட்சிகள் எதிர்வினையாற்றியது வந்து இவர் கொஞ்சம் வார்த்தைகளை சரியா கவனிக்கணும், இந்த மாதிரி அர்த்தம் துணிக்கிற வகையில பேசக்கூடாது. அருமையான கேள்வி. இது உங்க பதவிக்கு வந்து அழகல்லன்னு ஏராளமான அந்த இடம் ரொம்ப சரியா எடுத்து பதில் சொல்றேன். நீங்க அறம் சார்ந்து நாகரிகமான பேச்சு, கண்ணியமான பேச்சுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்தும். இது உதயநிதிக்கும் பொருந்தும், திருவாளர் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். கரெக்டா? விஜய் எவ்வளவு ஆபாசமா பேசினார் ஒரு மீட்டிங்ல, எவ்வளவு கொச்சையா பேசினார், எல்லாருக்கும் மறந்துருக்கும். நான் ஞாபகப்படுத்தட்டுமா? கவர்ச்சியால ஜெயிச்சுட்டானா, கவர்ச்சியால நான் என்ன அப்படின்னு நிப்பாட்டினார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீங்க பீ போடாம போடுவீங்களா? அது ரொம்ப ஆபாசமான வார்த்தை. நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப எப்படி உதயநிதி பேசுறது நீங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் புகார் கொடுப்பேன், நான் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கவர்ச்சி நடிகான்னு சொல்ல வந்தார். நடிகைகளை கொச்சைப்படுத்துகிறார் விஜய். புகார் கொடுப்பேன், நடவடிக்கை எடுப்பீங்களா விஜய் மேல? அவர் நான் அப்படி சொல்லவே வரலேம்பார். டேஷ்னு சொன்னார். அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆனா ஆவனா ஈனா ஈனா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ல தொடங்குற எல்லா கெட்ட வார்த்தையும் நினைச்சுதான் அவர் அதை சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்படி ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம்ல. அப்ப நீங்க ஏன் கொடுத்தீங்க இன்னைக்கு? இப்ப உதயநிதி பேசுனதை இப்படி இவங்க தரப்புல இப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் இப்படி சொல்றேன், உதயநிதி என்ன பேசினாரு இப்படி எடுப்போம். லாஜிக்கா எல்லாத்தையும் இப்படி உதயநிதி இப்ப பேசிட்டு இருக்கிறாரு, தண்ணீரை பற்றி பேசுறாரு, காவிரி நீரை பற்றி பேசுறாரு, சிக்கலை பற்றி பேசுறாரு. இன்றைய ஆட்சிக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த ஆட்சியினுடைய கவனம் முழுக்க எங்க இருக்குது? திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்சியின் கவனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கவங்களா என்ன செய்றாங்க? அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி கொஞ்சம் பேர் கூக்குரல் இருக்கிறார்கள். இப்ப அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் இப்படி நினைச்சிருக்கிறான்னு வைங்க, அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இப்ப நம்ம வந்தது எதுக்கு? தண்ணி கேட்கறதுக்கு, தண்ணி பிரச்சனைக்கு. எது எக்கேடும் கட்டு போட்டும், எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அங்கே தண்ணீர் வர வேண்டும். இதையும் பேசுறீங்க, இதை பேசாதீங்க. எது எப்படி போட்டும், எனக்கு அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு. இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது எங்க நான் குறிக்கல. இல்ல நீங்க சொல்லிட்டு வந்தீங்க, நல்லா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கேக்குற மாதிரி இல்ல சார், நீங்க பேச ஒரு நிமிஷம் அவர் பேசுறது எங்கேயுமே இல்ல. நீங்க என்ன நான் முடிச்சிடுறேன். சொல்ல உடனே இப்ப அவருக்கு தோணி இருக்கும், தாவேக்காரங்க கண்டிப்பா ஆபாசமா இதை சித்தரிக்க கூடும்.
அருவருப்பா சிந்திச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க ஒரு கற்பனையா இல்ல, இல்ல, சொல்றீங்க. முடிச்சிடுறேன், நான் முடிக்கிறேன். என்ன பாருங்க, என்ன பேசவே விடலைன்னா இது அறம் இல்ல. சரி, அவர் சரி, பேசும்போது நான் சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எவ்வளவு நான் தெளிவா சரி. சொல்றேன். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, தாவேக்காவினர் இது ஆபாசமாக அருவருப்பாக சித்தரிக்க கூடும்னு அஞ்சி, எப்பா அப்படி சித்தரிச்சிடாதீங்க, நான் காவிரி தண்ணியை சொன்னேன்னு தெளிவுபடுத்துறாரு. நான் காவிரியை இல்ல, சொல்ல அந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ண இடம்ன்றது சொல்லுங்க. திரு உதயநிதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையின் பெயரை சொன்ன பிறகு உதயநிதி சொல்லல, கீழே சொன்ன கீழே பிறகு இருக்கிறவங்க சொல்றாங்க. கீழே சொன்ன பிறகு அவர் எதிர்வினையாற்றினார். என்ன சொன்னாரு? அதுக்கான எதிர்வினை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்படித்தானே சார்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன். நாளைக்கு விஜயே பேசுறாரு. விஜய் அவர்கள் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. பேசும்போது ஏதோ ஒரு பாலியல் குற்றங்கள் அதை கண்டிச்சு பேசுறாருன்னு வைங்களேன், பொறுக்காம பேசுறாரு. இது போன்ற கொடூர குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லும்போது கீழே இருந்து தளபதி தளபதி தளபதினு ஒரு 10 பேர் கத்துறாங்க. ஓகே. நடு ரோட்டில் வைத்து தூக்கில் தொங்க விட வேண்டும் அவர் சொல்றாரு. ஓகே. இப்ப விஜய் தான் தூக்கில தொங்க விடணும்னு பேசிட்டாரு. அப்படியா சார்? கீழே இருக்கிறதையும் மேல இருக்கிறதையும் நீங்க ஏன் முடிச்சு போட்டீங்கன்னா அவர் வாயில இருந்து திரிஷாங்க அவர் இல்ல, நம்ம அந்த பெயரை கூட இல்ல சார், நான் நீங்க வந்தது நான் வெளிப்படையா ஆயிடுச்சு சார். சரி, தவிர்த்துருவோம். அவர் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். அவர் வாயில இருந்து யாரேனும் குறிப்பிட்டு சொன்னாரா? இல்ல. சரி, இப்ப இந்த வழக்கு யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? நீங்க அந்த பேரை தவிர்த்தணும். நீங்க இப்ப இவர் மேல என்ன புகார் கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த பெண்ண? எந்த பெண்ண சொன்னாரு? இல்ல, அந்த கான்டெக்ஸ்டே இல்ல சார். எந்த பெண்ண? இல்ல, தயவுசெய்து உடைச்சு பேசுவோம் சார். விவாதம் வந்துருச்சுல. அவர் யாரேனும் பெண்ணை குறிப்பிட்டு அவர் பேசல, ஆபாசமா பேசினாரா? கீழே இருக்கவங்க யார சொன்னாங்க? ஒரு நடிகையின் பேரை சொல்றாங்க. அவங்க புகார் கொடுத்தாங்களா? யாரு வேணாலும். அப்ப இது இல்ல, அப்ப ஒரு தகாத சொல்லா நீங்க இல்ல அப்படி இல்ல, நான் அதுதான் வரேன். அப்ப இது தகாத சொல்லுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா அறம் சார்ந்து வந்துருவோம். ஓகே. வந்துட்டீங்கன்னா விஜய் பேசியதும் தகாத சொல், ஆதவர்ஜனா பேசியதும் தகாத சொல். நான் என்ன சொல்றேன், திரும்ப கண்ணியமான பேச்சு என்பது திமுகவினருக்கும் வேண்டும், தாவேக்காவினருக்கும் வேண்டும், அதிமுகவுக்கும் வேண்டும், பாஜகவுக்கும் வேண்டும். உங்களுக்கு எனக்கு எல்லோருமே கண்ணியமாக உரையாடுவோம் என்பது என்னுடைய பார்வை. ஆனா நாங்க யாரும் கண்ணியமா பேச மாட்டோம். நாங்க டேஷ்னு சொல்லுவோம், என்ன பார்த்தா இதுவான்னு கேட்போம். ஆதவர்ஜனா வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவாரு. இது எதுவுமே என்ன கிடையாது, ஆபாச பேச்சு கிடையாது. இதே நைனா நாகேந்திரன் பேசுனது ஆபாசம் கிடையாது. இவங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுனது ஆபாசம் கிடையாது. பாலியல் குற்றச்சாட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் பேசுனது பிரச்சனை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அறம் சார்ந்தும் இதுல ஏற்பில்ல, லீகலாவும் இதுல என்ன கிடையாது.